கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கடும் தொல்லை, தீராத தொல்லை, பாவம் செய்கிறவனுக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை, பாடுபடும்படி தேவன் நியமித்த தொல்லை, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம், மூடனுடைய தொல்லை. 6 விதமான தொல்லை, 6 பாயிண்ட் இருக்கு. வசனம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் இருந்தா மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கிலே 6 வசனம் இருக்கு. உங்க கையில பைபிள் இருந்தா எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்திலே அதிகமான பிரச்சனை என்ன சொல்லி பார்க்கும்போது தொல்லை. நிறைய வீட்டுக்குள்ள தொல்லை மட்டும்தான் இருக்கு. அதனால 6 பாயிண்ட் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் இருந்தா எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். பழைய ஏற்பாட்டிலே 791 பக்கம். ஹல்லேலூயா. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார் என்று பிரசங்கி சொல்கிறார். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். வானத்தின் கீழ் இந்த பூமியில என்னெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்ய என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. பிரசங்கி சொல்கிறார், சூரியனுக்கு கீழே என்ன நடக்கு, வானத்தின் கீழே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கடும் தொல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதினால் சொல்றாரு, என் மனசுக்கு இதெல்லாம் சஞ்சலமா இருக்கு. இப்போ இரவு நேரத்திலே நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. காலையிலிருந்து ராத்திரி வரைய வேக வேகமா ஓடுறாங்க. என் வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன கதையை சொல்றேன். அது உங்களுக்கு இந்த செய்திக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். நான் 11 வயசுல வேலை பார்த்தவன் தான். 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 16 மணி நேரம் இல்லை 18 மணி நேரம் வேலை பார்ப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். வியாபாரத்துக்கு வந்தேன். வியாபாரத்துலையும் அதே போல ஒரு 16 ஹவர் வேலை பார்ப்பேன். கூட இருக்கிற ஒரு நபர் வியாபாரத்தில் இருக்கும்போது கடைக்கு வரும்போது நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. லாஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நானும் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் என்னோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னா, மாந்திரியத்தில் சிக்கிக்கிட்டேன். விற்கிறதுக்கு பணம் கொடுத்தேன். மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டேன்.
நான் ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்த்தா கூட லாஸ்ட்டு பார்த்தா நான் நடு ரோட்டுக்கு வந்தேன். வியாபாரத்தில் நஷ்டம், சொந்த வீடை விற்றேன், நகையை விற்றேன், லாஸ்ட்டு ஊரே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட என்னோட வாழ்க்கையில் இந்த கடைசி ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தா, சொந்த ஊரே வேண்டாம், வியாபாரமே வேண்டாம், வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். கடும் தொல்லை, மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. இது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. சில வீட்டில் 5 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 9 பிள்ளைகள் இருக்கும். பத்திரமா பாதுகாத்து ராத்திரியும் பகலுமா வேலை பார்ப்பாங்க. ஒரு 5 வருஷம் முன்பாக, இல்லை 4 வருஷம், 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் முன்னகுட்டி மத்தியானம் ஒரு 3:30 மணிக்கு ஒரு 75 வயசுலேருந்து ஒரு 80 வயசு பாட்டி வீட்டு முன்னாடி வந்தாங்க. அந்த பாட்டி வந்து, கொஞ்சோண்டு சோறு இருக்கா, ரொம்ப வயிறு பசிக்கு, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு அப்படின்னாங்க. என் வீட்டம்மா சொன்னா, குழம்பில்ல பாட்டி, சோறு மட்டும்தான் இருக்கு, ரசமாவது இருக்கா அப்படின்னாங்க. உடனே என் வீட்டம்மா உள்ள போய் பார்த்துட்டு ரசம் இருந்துச்சு. உடனே ரசமும் சோறும் கொடுத்து ஒரு முட்டையும் கொடுத்து அந்த பாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் அந்த பாட்டி பக்கத்தில் போய், பாட்டி உங்களுக்கு யாருமே இல்லையா, யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளுக்குமே கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு பையன் மட்டும் என் கூட இருந்தான். அந்த சொத்து என் பேர்லாம் இருந்துச்சு, என் வீட்டில் உள்ள சொத்து. மருமக என்னைய துரத்திட்டா. இப்போ எனக்கு இருக்கிற இடம் இல்லை, 4 பிள்ளையுமே என்னை கவனிக்கலை. ஆனால் எல்லா பிள்ளைக்குமே நான் செட்டில் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக எனக்கு எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கங்கே தங்கிட்டு இருக்கேன். கண்ணு தெரிய மாட்டுக்கு, நடக்க முடியல, வயசாயிட்டு அப்படின்னாங்க. 4 பிள்ளைகள் இருக்கு, மருமகன் மருமகள் எல்லாரும் இருக்கிறாங்க, பேரம்பேத்தி இருக்கிறாங்க, கணவர் இல்லை, ஒரு விதவை தான், 75 வயசு தாண்டிட்டு, கண்ணு தெரிய மாட்டுக்கு, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு உள்ளே போய் இந்த தட்டை வச்சுட்டு வரதுக்குள்ள அந்த பாட்டியை காணோம். எங்கள் வீட்டு தெரு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதில் யார் நடந்து போனாலும் தெரியும். எனக்கு ஒரு சின்ன யோசனை இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தது யாரு, தட்டை கொண்டு உள்ளே வச்சுட்டு வரக்குள்ள அந்த பாட்டியை காணோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 75 வயசு பாட்டிக்கு வயசாயிட்டு, ஆனால் பேரனோ பேத்தியோ எல்லாரும் இருக்கிறாங்க, பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் கவனிக்காது. இது எல்லாம் மாயையும் மனதில் சஞ்சலமா இருக்கிறது. இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்போட இருந்தேன். ஆனால் கஷ்டப்படும் போது நிந்தைகள், அவமானம், கேவலம், தூசிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துட்டு. இதெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது. மனுபுத்திருந்த கடுந்தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். எனக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த பாட்டி வந்து 1 கோடி ரூபா சொந்தக்காரனை நம்பி கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன், எப்படி பாட்டி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போறேன், அதில் பல லட்சங்கள் லாபம் வரும், அதில் உங்களுக்கு இத்தனை % தந்துடுறேன் அப்படின்னாங்க. முதல்ல 25 லட்சம் கொடுத்தாங்களாம், மறுபடியும் அது 10 லட்சம் சொல்லி மறுபடியும் 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த பெனிஃபிட் கிடைக்கணும், ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும், இன்னும் பணம் போட வேண்டியிருக்கு, மறுபடியும் 50 லட்சம் வாங்கிச்சு. 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா பல வருஷம் ஆயிட்டு அந்த 1 கோடி ரூபா கொடுத்ததுக்கு இன்னும் கணக்கு வரல. சரி, ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பாட்டி கொஞ்சம் சகல செழிப்போட இருந்த பாட்டி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, சொந்தக்காரங்க தான். இப்போ அந்த பாட்டிக்கு ஒரு 65 வயசு.
எல்லாம் செழிப்போட உள்ள குடும்பம் தான், ஆனால் நிம்மதி இல்லை. 65 வயசு இல்லை, இப்போ நிம்மதி இல்லை. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. 65 வயசு ஆயிட்டு சொத்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தாண்டி ஏகப்பட்ட சொத்து இருந்திருக்கு. சொந்தக்காரனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தது வரல. 65 வயசு பாட்டிக்கு நிம்மதி இல்லை. இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ஒரு 68 வயசு டாக்டர் ஆன்லைன்ல கொண்டு 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்லைன் உள்ள அந்த கம்பெனி லாக் ஆயிட்டு. இப்போ அந்த டாக்டருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 90 லட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா. எத்தனை வயசு? 68 வயசு. 68 வயசுல இப்போ டாக்டருடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ண 90 லட்சம் அது கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா. நிறைய வீட்டுக்குள்ளே தொல்லை ஏன் வருது அப்படின்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எவ்வளவு நாள் வேலை பார்ப்பேன். ஆனா கடைசியில் பார்த்தா கையில் 1 ரூபா கூட இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே போதும் என்ற மனம் இருந்தால் அவங்க இதயத்தில் ஒரு சமாதானம் வந்துடும். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, இன்னும் 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 சொல்லிட்டு வீட்டில் மனைவிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க, குடும்பத்தில் பேச மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடும் தொல்லை ஏன் பிரதர் வருது அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்க கையில ஒருவேளை பைபிள் இருந்தா நீங்க எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பிரசங்கி பழைய ஏற்பாட்டிலே 793 பக்கத்துல இருக்கு. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, அவருடைய பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானம் தராராம், அறிவு தராராம், இன்பம் தராராம். அப்போ தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை இன்பமா இருக்கும் என்பதை நான் பைபிள் வாசித்து நான் அறிந்து கொண்டேன். இது என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தால் அவனுக்கு ஞானம் தராரு, அறிவு தராரு, இன்பம் தராரு. அப்ப நம்முடைய தேவன் ஒரு மனுஷனுக்கு என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னா, அவருடைய பார்வையில யாரெல்லாம் நல்லவனா இருக்கிறானோ அவனுக்கு ஞானம் தாராராம், அவனுக்கு அறிவு தாராராம், அவனுக்கு இன்பமும் தாராராம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்பமா இருக்கணும், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறிவு வேணும்னு சொல்லி நம்ம நிறைய காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு. ஐயா, அவருடைய பார்வையில நான் நல்லவனா? அதுதான் கொஸ்டின். அவருடைய பார்வையில நான் நல்லவனா வாழ்றேனா? அவருடைய பார்வையில நான் உண்மையிலே நல்லவனா இருக்கிறேனா? அவருடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய பார்வையில நான் நல்லவனா இருந்தால் எனக்கு ஞானம் கிஃப்ட், அறிவு கிஃப்ட், இன்பமும் கிஃப்ட். சரி பிரதர், என் வாழ்க்கையில நான் அவருடைய பார்வையில நான் நல்லவனா வாழலையே, நான் கெட்டவனெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இஷ்டம் போலலாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை இஷ்டம் போலலாம் இருக்கு, நான் கெட்டவன் பிரதர் அப்படி சொல்லி சில குடும்பத்துல வாயத்தை சொல்லுவாங்க. இப்ப நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது சொல்லியிருக்கேன், நான் தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணலையே.
நான் தேவனை தேடலையே, நான் துன்மார்க்கனெல்லாம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஒரு மனுஷன் பாவம் செய்தால் தண்டனை என்ன அப்படின்னா மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தான், தேவனை மறந்து வாழ்றான் அப்படின்னா நித்திய ஆக்கினை, அதாவது பாதாளம் தான் கடைசி ஸ்டேஜ். அவனோட வாழ்க்கை முடிவு எங்க அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். சரி, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு, நம்மளை ஏன் மீட்டெடுக்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு போறது ஃப்ரீ, நித்திய ஜீவன் தருவன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய தலைமுறை சாபத்துக்காக நான் செய்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். என்னுடைய நோய், என்னுடைய வியாதி, என்னுடைய எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்தார். என்னுடைய துக்கத்தை எல்லாம் இயேசு சிலுவையில சுமந்தார். என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுபட்டார். எனக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானம், அந்த கிஃப்ட் இறங்கி வருது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், 6 பாயிண்ட் இருக்கு. கடும் தொல்லை, பாவம் செய்கிறவனுக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை, பாடுபடும்படி தேவன் நியமித்த தொல்லை, தீராத தொல்லை, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம், மூடனுடைய தொல்லை. 6 விதமான தொல்லை இருக்கு. செய்தி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வசனத்தை தியானிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னைக்குள்ள செய்தி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொல்லை ஏன் வருகிறது? ஏன்னா வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு? தொல்லை தான் இருக்கு. 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு வந்தா கூட நிம்மதி இல்லை, 1000 கோடி இருந்தாலும் நிம்மதி இல்லை. ஆனா கையில 10 ரூபா இல்லாம ஒரு கிராமத்துல போய் பார்த்தா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். நாளைக்கு தேவன் 10 ரூபான்னு சொல்லிட்டு அழகா படுத்து தூங்கிடுவாங்க. ஆனா சில குடும்பத்துல லட்ச லட்சமா பணம் வரும். ஒரு பக்கம் பார்த்தா இஎம்ஐ, ஒரு பக்கம் பார்த்தா பேங்க்ல ஜொல்லோன்னு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபைனான்ஸ்ல வாங்கியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டு வாடகை, இன்னொரு பக்கம் பார்த்தா பைக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா காரு டியூ, ஒவ்வொரு பக்கம் பார்த்தா பணம் போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ராத்திரி பார்த்தா டயர்ட் ஆகி படுத்துருவாங்க. முடியல பிரதர், எனக்கு வாழ்க்கையே, எனக்கு மனம் அப்படியே சஞ்சலமா இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. என்ன காரணம்? கடும் தொல்லை. வசனங்க இருக்கு. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 13-14 எழுதப்பட்டிருக்கு. மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். எவ்வளவு வந்தாலும் பத்தாது, எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. 100 பவுனும் பத்தாது, 50 பவுனும் பத்தாது, எத்தனை கிலோ நகைனாலும் பத்தாது, பத்தாது பத்தாது பத்தாது, பணம் பத்தாது பத்தாது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்க்கலாமே. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிறவனுக்கோ, பாவம் செய்கிறவனுக்கோ. ஐயா, எல்லா வீட்லயும் தேவனுக்கு தான் தெரியும். ஒரு குடும்பம் பாவம் செய்யும் போது என்ன நடக்கு அப்படின்னா, பாவம் செய்யும் போது என்ன நடக்கு அதையும் முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ரவிராஜனுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனை வந்துச்சு. கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கன்னு சொல்லி நேரா தேவனுடைய சமூகத்துக்கு வந்தேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். மனம் திரும்ப ஆரம்பிச்சு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு இது மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு
சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்கிறவனுக்கோ, ஏன்னா இப்ப 24 மணி நேரம் பாவம் செய்யறதுக்கு தான் வேக வேகமா ஓடுறாங்க, வேக வேகமா சம்பாதிக்கிறாங்க. வேக வேகமா ஏன் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, பாவம் செய்யணும். சில குடும்பத்துல ராத்திரியான தண்ணி அடிக்கணும், இல்ல ஒரு விபச்சார பாவம், இல்ல ஒரு கஞ்சா பழக்கம், இல்ல அடுத்த வீட்டு சொத்தை கொள்ளை அடிக்கணும், ஏமாத்தணும், இல்ல களவாங்கணும். இதெல்லாம் பாவம் செய்யற லிஸ்ட் தானே. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய், தேவனுடைய பார்வையில் நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். தேவனுடைய பார்வைக்கு யார் நல்லவனோ அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பாவம் செஞ்சு சம்பாதிக்கிறாங்களா, அதெல்லாம் அங்க இருக்காது. தேவனுடைய பார்வையில் யாரு நல்லவனோ அங்க போய் சேர்ந்துரும். சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவர் நியமித்திருக்கிறார். ஏன்னா பாவம் செஞ்சுதான் சம்பாதிக்கிறான், பொய் பேசி அநியாயமா தான் சம்பாதிக்கிறான், லஞ்சம் வாங்கி தான் சம்பாதிக்கிறான், களவாண்டு தான் சேர்க்கிறான், கொள்ளையடிச்சு தான் சேர்க்கிறான், அடுத்தவனை தப்பா பேசி தான் சேர்க்கிறான். அதெல்லாம் எங்க போயிரும் அப்படின்னா, தமது பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டும் போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாவம் செய்கிறவனுக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா நீங்க அழகா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். அடுத்தாப்புல 3வது பாயிண்ட் போவோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, அதனால் பலன் என்ன? அப்படியே கேள்வி கேட்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு சம்பாதிக்கிறேன், 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிச்சேன், அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். மனுபுத்திரர் பாடுபடும்படி அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர்களுக்கு, இப்ப சில குடும்பத்திலே ரொம்ப வருத்தப்பட்டு சம்பாதிப்பாங்க. எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும். அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில சொல்லிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். என்கிட்ட சில குடும்பத்துல பேசக்கூடிய குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். தொல்லை, நியமித்த தொல்லை. 3வது பாயிண்ட் என்னன்னா, நியமித்த தொல்லை. ஒரு மனுஷன் ரொம்ப பாடுபடுறான்ப்பா, அவனுக்கு நியமித்த தொல்லை. 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்ம 20 வயசுல என்ன செய்யணும், 40 வயசுல என்ன செய்யணும், 60 வயசுல என்ன செய்யணும், 80 வயசுல என்ன செய்யணும், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அதினதின் காலத்தில் தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை வருது? இந்த பூமிக்குரிய காரியங்களை யோசிக்கும் போதுதான் ரொம்ப பிரச்சனை வருது. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்.
நிறையருடைய ஸ்பீச், நிறையருடைய பேச்சு, இல்லை நிறையருடைய வாழ்க்கை, இல்லை நிறையருடைய குடும்பம், நிறைய வீட்டுல பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உலகத்தை சார்ந்து பேசும்போது லாஸ்ட் பார்த்தா அவங்க இதயத்துக்குள்ள பார்த்தா நியமித்த தொல்லை தான் இருக்கும். வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9-13 வரை ஆகிய வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். தொல்லை. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நியமித்த தொல்லை. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். நியமித்த தொல்லையை கண்டேன். சில குடும்பத்திலாம், பிரதர் எப்ப பார்த்தாலும் ஒரே தொல்லையே தான் பிரதருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு பிரதர், ரொம்ப பாடுபடுறேன் பிரதர், ஆனா நீ எல்லாரும் தப்பா பேசுறாங்க பிரதர், நான் தான் வீட்டுக்கு சமையல் பண்ணி போடுறேன், எனக்கு வயசாயிட்டு, கணவர் இல்லை, நான் விதவையா இருக்கேன், நான் தான் பிள்ளைகளை பார்க்கேன், பேரம்பத்தியை பார்க்கேன், ஆனா என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அப்போ நல்ல ஒரு இருக்கப்பட்டவங்க, சொந்த வீடெலாம் இருந்துச்சு, கணவர் இறந்து போயிட்டாரு, வீடு மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா தாண்டி, வீட்டில் 2 பேரன், ஒரே பையன்தான், மருமக, எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அம்மாவுக்கு உள்ள எல்லாமே அட்டாச் பாத்ரூம் எல்லாமே உள்ளே இருக்குது. பேரனும் பேச மாட்டானா, மருமகளும் பேச மாட்டாங்களாம், பையனும் பேச மாட்டாங்களாம். அந்த அம்மா என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, என் வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்கிறது ஒரு நரக வாழ்க்கை மாதிரி இருக்குது, பாதாளத்தில் அந்த மாதிரி இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை, நானே ஒரு பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டேன், எனக்கு பென்ஷன்லாம் வருது, கையில் பணம்லாம் இருக்குது, ஆனால் வீட்டில் 4 பேருமே பேசலை, எனக்கு ஒரே பையன்தான், பையனும் பேச மாட்டேங்கான், நல்ல மருமக தான், மருமகளும் பேச மாட்டேங்கான், 2 பேரனும் பேச மாட்டேங்கான், எனக்கு இந்த வீட்டில் இருந்தால் ஒரு நரக வாழ்க்கை மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒத்திக்கு ஒரு வீடு பார்த்து போயிட்டேன். இப்போ நான் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, ஆனால் நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா பிள்ளைகள் அந்த வீட்டிலேருந்து எனக்கு ஒரு நரக வாழ்க்கை மாதிரி இருக்கு, இப்போ தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு. சில குடும்பத்தில் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கி, இதயத்தில் இந்த உலகத்துல காரியத்தெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான், மனுஷன் கண்டுபிடியான், மனுஷன் கண்டுபிடியான். 12ஆம் வசனம், மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமாப்பா, உயிரோடு இருக்கையில் நன்மை செய்யணுமா. 12ஆவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மகிழ்ச்சியா இருக்கணுமா, உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யணுமா, வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அப்ப நியமித்த தொல்லை என்ன அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க. என்கிட்ட நான் வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரியத்தில் உள்ள, எனக்கு மாந்திரியம் பண்ண அந்த நபர் 13 லட்சம் கிட்ட ஏமாத்தினான். நான் உயிரோட இருக்கேன், எனக்கு மாந்திரியம் பண்ண செத்து போயிட்டான், தூக்கு போட்டு செத்து போயிட்டான், ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன். ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் சரி, தேவன் கூட இருந்தா அவன் உயிரோட இருப்பான். எனக்கு மாந்திரியம் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கி 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 செழிப்பா சாப்பிட்டான், கார்லாம் வாங்கி எல்லாம் சகல செழிப்போட வாழ்ந்தான், ஆனால் உயிர் மட்டும் இல்லை, அவ்வளவுதான். ஆனா நான் பார்த்த உயிரோட தான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடைசி காலம் மனுஷன் ஃபுல்லா எந்த நேரத்துல நம்மளை ஏமாத்துறாங்க தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா, உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யணுமா, வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். 13ஆம் வசனத்திலே, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். நம்ம சம்பாதிச்சு சாப்பிடுறது தேவனுடைய அனுகிரகம். புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்று எழுதி முடிச்சிட்டார். நியமித்த தொல்லை தான்ப்பா.
ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தொல்லை இருக்கு. சில குடும்பத்துல எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, இல்ல ஐசியூ வார்டுல இருப்பாங்க. சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருப்பாங்க, மரண தருவாயில இருப்பாங்க, வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எத்தனையோ சூழ்நிலை ஜெபகுறிப்பு வரும். படுத்த படுக்கையில இருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த வியாதின்னு ஒண்ணு வந்துட்டுனா போதும். என் வாழ்க்கையில எனக்கு வியாதி வந்துச்சு. 2008ல எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு. டாக்டர் சொன்னாரு, இவனுக்குள்ள வியாதி கொடிய வியாதியா இருக்கு. 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டர்லாம் போயாச்சு. ஆபரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஆனால் பிழைப்பானா தெரியாது. 48 மணி நேரம். கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. ஆனா 2025ல உயிரோட தான் இருக்கேன். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா இருக்கணுமா? ரவிராஜ் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டா, கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருப்பேன். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்க. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இப்படி வாழ்ந்துட்டேனே, இப்ப என்னை சேர்த்து கொண்டாரே, எனக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என்னை பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. என் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு. என் தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்கிட்டாரு. எனக்கு ஜீவனை தந்திருக்காரு. எனக்கு தீர்க்காயுசு தந்திருக்காரு. இன்னைக்கு நான் குடும்பமா இருக்கிறேனே, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேர ஊழியம், தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி முழு நேர ஊழியம். 2016ல முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். இன்னும் சர்ச்செல்லாம் கட்டலை. அதுக்கெல்லாம் பல லட்சம் ஆகுமா. இடம்லாம் பார்த்தேன், விலைலாம் கேட்டேன். பல லட்சங்கள் சொல்றாங்க. தரிசனம் இருக்கு, ஆனா பல லட்சங்கள் ஆகும். சர்ச்சு கட்டணும்னா பல லட்சங்கள் ஆகும். எனக்கா முடிந்தா எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. சில குடும்பத்துல பார்க்க வரணும் பிரதர் அப்படிம்பாங்க. நாங்க இன்னும் சர்ச்சு கட்டலம்மா, கட்டினதுக்கப்புறம் சொல்றோம் பார்க்க வாங்க அப்படிமே. சர்ச்சு கட்டணும்னா பல லட்சங்கள் ஆகும். எனக்கா முடிந்தா ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா இருக்கணுமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மகிழ்ச்சியை காணோம்ப்பா. ஏன் மகிழ்ச்சியை காணோம்? உலக ஆசையா இருக்கும், இல்ல இதயத்துல ஃபுல்லா உலக கவலையா இருக்கும், இல்ல பிள்ளைகளை குறித்து, பேரம்பேத்தியை கொடுத்து, புருஷனை குறித்து இப்படி எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையும் மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுமா? நல்ல சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும். உயிரோடு நன்மை செய்யணுமா? மகிழ்ச்சியா இருக்கணுமா? நன்மை செய்யணுமா? அப்புறம் புசித்து குடித்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுமா? அவ்வளவுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். ஒரு 4 பாயிண்ட் தான். புசித்து குடித்து, அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கணுமா, அப்புறம் நன்மை செய்யணுமா. இவ்வளவு செஞ்சாலே போதும். அனுபவிப்பு தேவனுடைய அனுகிரகம் என்று எழுதப்பட்டிருக்கு. இது 3வது பாயிண்ட். ஐயா வருத்தப்பட்டு தான் நான் வாழ்றேன், எனக்கு சில பாடுகள் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருக்கணுமா? உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யணுமா? பாடுபடும்படி தேவன் நியமித்த தொல்லையை கண்டேன். மிகுந்த பாடுபடுவாங்க, ஆனாலும் பார்த்தா நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க. 2016ல முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். பிசினஸ் லாஸ். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி நான் இப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியுமா? நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் பைபிள் காலேஜ் படிக்க சொல்லி ஆசைப்படுறேன் பாட்டி அப்படின்னு. நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிஷப்ட தொடர்பு கொண்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செய்தார். அந்த பாட்டி பணம் கட்டினாங்க. பிடிஓ படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் தேவனை தேடினால் பைபிள் காலேஜ் படிக்க முடியும். நான் 11 வயசுல வேலைக்கு போனவன் தான், பிசினஸ் லாஸ் ஆனவன் தான், எல்லாம் நஷ்டம்தான், தொல்லை இருந்துச்சு. ஆனா இயேசுவை தேடும் போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி தான் இருக்கும்.
இயேசுவை தேடும்போது அந்த மனுஷன் நன்மை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறப்பா, எனக்காக முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல சர்ச்சு கட்டணும், பல லட்சங்கள் தேவைப்படுது, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வாசல் திறக்கணும், தரிசனம் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. 4வது பாயிண்ட், தீராத தொல்லை. தீராத தொல்லை. இன்னைக்கு சில குடும்பத்திலே தீராத தொல்லை தான் இருக்கு. அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய வீட்டுல தீராத தொல்லை. அந்த தீராத தொல்லைக்கு பைபிள் எங்க ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8 to 12 வரை ஆகிய வசனங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8 முதல் 12 ஆகிய வசனங்கள். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐசுரித்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயையும் தீராத தொல்லையுமாய் இருக்கிறது. இதுவும் மாயை, தீராத தொல்லையில் முடிச்சிட்டார். இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு யாருமே இல்லை, அனாதை அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல பிள்ளை இல்லை, கணவர் இல்லை, நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. வயசு பார்த்தா 60 வயசு இல்லை 70 வயசு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான். சில குடும்பத்துல கல்யாணமே முடிக்க மாட்டாங்க, கல்யாணமே முடிக்காம வயசாயிருக்கும். ஒண்டிக்காரனா இருக்கிறான். ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. சில வீட்டுல சொல்லிடுவாங்க, எனக்கு சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, பிள்ளையும் இல்லை, யாருமே இல்லை அப்படிம்பாங்க. அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. பணம் பார்த்தா லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கா சம்பாதிப்பாங்க. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லையாய் இருக்கிறது. அப்ப அந்த தீராத தொல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒண்டியாதான் இருக்கிறான், அவனுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, சகோதரனும் இல்லை, அவனுக்கு யாரும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படுகிற பிரயாசத்துக்கு முடிவு இல்லையா. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லையா. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்கா பிரயாசப்படுகிறேன், அதை அவன் சிந்திக்கிறது இல்லையா. இதுவும் மாயை, தீராத தொல்லை என்று முடிச்சிட்டார். அப்ப தீராத தொல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்துல தனியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்காது, யாருமே இருக்காது. அவங்கள்ட்ட பணம்லாம் இருக்கும், ஆனாலும் நிம்மதி இருக்கு. அந்த பணத்தை யாரு தூக்கிட்டு போயிடுவாங்களோ அந்த பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் அப்படி சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். வயசாயிரும்பா, வீட்டுல பார்த்தா பணம் நகைலாம் செழிப்பா இருக்கும், ஆனா நிம்மதி மட்டும் இருக்காது. ஏன் நிம்மதி இல்லைன்னு சொல்லி கேட்டா, அவங்க நல்ல ஒரு சகல செழிப்போட வாழ்ந்திருப்பாங்க. நல்ல சொந்த வீடு, காரு, பங்களா, நகை எல்லாமே இருக்கும். ஆனா ஃபேமிலியில பார்த்து யாருமே இல்லையே. அவங்க எப்படி பயப்படுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு செத்தா நான் எங்க போவேன், வீட்டில் உள்ள நகை யார் எடுத்து போவா, பணத்தை யார் எடுத்து போவா, இந்த இடம் யாருக்கு போகும், இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என் சொந்தக்காரன் வந்து மொத்தமா வாங்கிட்டு போயிடணும், எடுத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பயப்படுவாங்க. சில குடும்பத்திலே பணம் வர 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 தேவனை எப்படி தேடுறோம் அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. அதனால சில குடும்பத்துல எவ்வளவுதான் பணம் வந்தாலும் திருப்தி ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில பணம் 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 சொல்லி பணத்தை பின்னாடி போயிட்டாங்க. அதனால தீராத தொல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் பணத்துக்கு பின்னாடி போறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில தீராத தொல்லை தான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் பரலத்துக்கு கொண்டு போகாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. என் வாழ்க்கையில பணத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது,
சிறு பிள்ளையை போல மாறி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இரக்கங்களை பெற்றுக்கொண்டு கிருபைகளை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து செம்மையா வாழ்ந்து நன்மை செய்து நீதியை பின்பற்றி நற்கிரியை செய்து தான தர்மம் செய்து பரலோகத்துக்கு போய் சேரணும். இதுதான் பைபிளுடைய கோட்பாடு. அன்பு கூறணுமா, உன்னை போல பிறனை நேசிக்கணுமா, இப்படிலாம் வாழ்ந்தாச்சுன்னா நம்ம இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல மகிழ்ச்சியை காணும். பணம்லாம் இருக்குப்பா, சில வீட்டில் தான் கடன், சில வீட்டில் தான் பிரச்சனை, சில வீட்டில் பணம்லாம் சகல செழிப்பு இருக்கு. எனக்கு 5 வருஷம் முன்னாடி ஒரு குடும்பத்திலே ஜெபிக்க வந்தாங்க. பிரதர், உங்களுக்கு நாங்கள் ஊழியத்துக்காக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாங்க. அப்போ ஊழியம் ஆரம்பித்த புதுசு, எனக்கு கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளே, அப்போ அவ்வளோதான் தெரியும். ஊழியம் பண்ணுறோம், எதனா தேவைப்பட்டா சொல்கிறேன் அப்படின்னு. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் கேட்டா, ஒரே பையன், அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு, வீட்டில் பேரம்பேத்தி இல்லை, பணம் பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்கு, பணம் பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்கு, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. பையன் நைட்டான தண்ணி அடிக்காம வீட்டில் மருமக சண்டை போட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டார். கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனால் நிம்மதி மட்டும்தான் இல்லை. இப்படிதான் சில குடும்பத்துல பல கோடி இருக்கும், ஆனா நிம்மதி இருக்கா? நிம்மதி இருக்கா? என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னாலே தேவனுடைய கிருபை. ஜீவ சுவாசத்தை தவிர்க்காராம், சுவாசத்தோட உள்ள கையில வச்சிருக்காராம். நம்ம உயிரோட இருக்கிறதே கிருபையா. கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தேன், அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமா. அடங்கி இருந்தா ஆசீர்வாதம், அடங்கி இருந்தாச்சுன்னா ஏற்ற நேரத்துல உயர்த்துவார். இன்னைக்கு சில குடும்பத்திலே கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்க மாட்டேங்க. அடக்கி பார்ப்பாரு, அடங்கலையா அடக்கம் பண்ணிடுவாரு. பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு தெளிவா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, அதுல சில ஜனங்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். இன்னைக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாது பத்தாது பத்தாதுன்னு சொல்லி ஓடி தீராத தொல்லைக்குள்ள இருக்கிறாங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல என்று எழுதப்பட்டிருக்கு. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. நிறைய குடும்பத்துல தொல்லை தொல்லை தொல்லை, வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரே பிரச்சனை. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் இருக்கலாம், அதனால வரக்கூடிய சொப்பனம். லாஸ்ட் பார்த்தா எனக்கு கெட்ட சொப்பனம் வந்துட்டு, நான் அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டேன்பாங்க. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம், அது ஒரு பாயிண்ட். அடுத்தாப்புல 6வது பாயிண்ட், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வரைய ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பன் யார்? அவனுக்கு அறிவிப்பன் யார்? மூடன் மிகுதியாய் பேசுகிறான், மூடன் மிகுதியாய் பேசுகிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம தேவனிடத்திலிருந்து ஞானங்களை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும். நம்ம கூட இருக்கிற ஒரு மனுஷனோ இல்ல ஒரு மனுஷன் மூடனா இருந்தாலோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா,
மூடனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும், மன சோர்வு அடைய செய்யுமா. ஒரு மனுஷன் மூடனா இருந்தால் அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, மூடனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் மன சோர்வு அடைய செய்யுமா. அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க ஞானம் உள்ளவர்களா இருந்தால் நலமா இருக்கும். அப்பதான் நம்ம ஞானத்துல வளர முடியும். நம்ம கூட இருக்கிறவன் அழகா போட்டிருக்கு, 12-13 ஆகிய வசனங்களில போட்டிருக்கு, ஞானினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனை விழுங்கும். அவன் வாய்மொழிகள் துவக்க மதியனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். மூடனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, பிரசங்கி 10-13. அவன் வாய்மொழிகள் துவக்க மதியனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். கொடிய பைத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் மூடனா இருந்தால் மதியினம், இரண்டாவது கொடிய பைத்தியம். அப்ப கொடிய பைத்தியம் யார் அப்படின்னா, ஞானம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவன் கொடிய பைத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கு. மதியினமா, மூளை இல்லாத காரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நமக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ கூட யாரோ இருந்தாலோ, இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தாலோ, அவங்களால என்ன நடக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னா, அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும். அப்படி ஒருத்தன் கூட இருக்கும்போது அதனால அவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கூட இருக்கிறவங்களுக்கு மன சோர்வு அடைய செய்யுமா. தொல்லையின் திரைச்சினால் சொப்பனம் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வார்த்தையின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இரவணத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு 6 பாயிண்ட் மறுபடியும் லைட்டா சொல்லிடுறேன். கடுந்தொல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடுந்தொல்லை ஏன்பா வருது அப்படின்னா, மனுபுத்திர இந்த கடுந்தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன். இது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. 2வது பாயிண்ட், பாவம் செய்கிறவனுக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. ஓயாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஆசையில எங்க போய் சேரும்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு அவன் வசமா வைத்து விட்டு போகும் சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை கண்டேன். அப்ப இதெல்லாம் அங்க போய் சேர்ந்துரும். தேவனுடைய பார்வைக்கு யாரு நல்லவனோ அங்க போய் சேர்ந்துரும். ஒரு குடும்பத்துல எனக்கு சொன்னாங்க, என் நகையெல்லாம் கொண்டு போய் அங்க கொண்டு கொடுத்து வந்துட்டேன் அப்படின்னாங்க. அங்க கொண்டு கொடுத்து வந்துட்டேன். எங்க? அது ஒரு இடத்துல கொண்டு கொடுத்து வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது அது ஃபுல்லா எங்க போயிருமா? வேற ஒரு இடத்துக்கு போயிரும். அடுத்தாப்புல தேவன் நியமித்த தொல்லை சொல்லி போட்டிருக்கு. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லை கண்டேன். அது என்னது அப்படின்னா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்திருக்கிறார்ப்பா. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்திருக்கிறே மனுஷன் கண்டுபிடியா. இந்த பூமியில நம்ம வாழ்றோம், முடிவு பரலோகத்துல போய் சேரணும். அது மட்டும் தான் நமக்கு தேவை. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கணுமா, உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யணுமா. இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்புறம் தீராத தொல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒண்டிக்காரனா தான் இருக்கிறான், ஆனாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு இருந்தாலும் பத்தல 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 பத்தல. இதுவும் மாயை, தீராத தொல்லை. அடுத்தாப்புல சொப்பனத்தின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. சொப்பனம் நிறைய குடும்பத்துல பார்ப்பாங்க. அதுல இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்னா, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம். தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்க, அது நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். வரக்கூடிய சொப்பனத்தை வெளிப்படுத்துவார். மூடனுடைய தொல்லை, மூடனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்கப்படும். மூடனுடைய தொல்லை எல்லாரையும் மனசோர்வு அடைய செய்யும். மூடனுடைய தொல்லை எல்லாரையும்
மனசோர்வு அடைய செய்யும். அப்ப நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள், கணவர், குடும்பம் எல்லாரும் ஞானமுள்ள பிள்ளைகளா இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வேத பகுதியை தியானித்திருக்கிறோம். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆலயம் கட்டணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மட்டும்தான்ப்பா முடிவு வரையும் எங்களை வழி நடத்துவீங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. எத்தனையோ குடும்பத்திலே கடும் தொல்லையில தான்ப்பா இருக்கிறாங்க, தீராத தொல்லையில தான்ப்பா இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே இந்த தொல்லையெல்லாம் ஏன் வருது, இவ்வளவு பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில வருது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் கேள்வி கேட்டு யோசித்த காரியங்கள்லாம் உண்டு. கர்த்தருடைய ஆவியான பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்குங்க. அதிக அளவில் நம்முடைய சமூகத்தில் கண் விழிக்கணும். ஆலயத்து புறப்பட்டு போகணும். இணைந்துக்கிற குடும்பங்கள் சமாதானத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கணும், நன்மை செய்யணும். அந்த கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பதனியாக ஜெபிக்கிறோங்க. கர்த்தர் மனம் வருங்க, மாசமாக இருக்குங்க, ஆசிர்வதிங்க. டெலிவரிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தருக்காக எல்லா குடும்பமும் எழும்பணும். எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளை அப்பம் யூடியூப் சேனலை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்ரோஜமான ஊழியக்காரம்பா. இணைந்துக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்த குடும்பத்தில் சஞ்சலம், வருத்தம், வேதனை எடுக்குங்களோ எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை தாங்க. அந்த எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எந்த குடும்பத்திலே மதுபான அடிமை, போதை காரியங்கள், விபச்சார அடிமை இருக்காங்களோ, விக்கிர வழிபாடுக்காக அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை சந்திங்க. படுத்த படுக்கையிலே பலவீனத்தோடு, பலவிதமான பிரச்சனையோடு, வியாதியோடு எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால சுகமானில் என்று வேதத்தின்படி அவங்களுடைய பலவீனம், அவங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நிறைய குடும்பத்திலே கடனில் கஷ்டப்படுறோம். அந்த கடனுக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழணும். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுவீங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட தங்கிருங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே தீராத தொல்லை, எந்த குடும்பத்திலே கடும் தொல்லையில் கஷ்டப்படுறாங்களோ இது எல்லாவற்றையும் மாற்றுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும். நைட் ஷிஃப்ட்டில் ஜெபிக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட்டில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேறு நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்க. இந்த நாள் முழுவதும் எல்லா காலத்திலும் கர்த்தர் கூட இருந்தீங்க. புதிய நாளை தொடங்க. விசேஷமாக எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தேவையில்லாமல் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாமல் மதுபான அடிமையோ, தேவையில்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எந்த ஒரு காரியத்தில் சிக்கிகளோடப்பா. அது மாத்திரமல்ல, நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, உங்களுடைய பாதங்களை காத்திருக்க, வேதத்தை தியானிக்க, துதிக்க, ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க. இந்த மாசத்துடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.